விவகாரத்து பிரச்சனைகள் அப்படின்றது தமிழ் சினிமாவிலேயே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில ஜெயம் ரவி எடுத்த அதிரடி முடிவு பற்றியும் இந்த முடிவுக்கு பின்னாடி வெற்றி இருக்கா அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெயம் ரவி நடிப்பில் சமீபத்தில் பிரதர் அப்படின்ற திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்தித்தது. மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நடித்திருந்தார் ஜெயம் ரவி. இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதனால் ஜெயம் ரவியோட மார்க்கெட்டுமே உயர்ந்தது. ஆனால் அதன் பிறகு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான இறைவன் மற்றும் சைரன் ஆகிய படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சன. இதனால் கட்டாயம் ஒரு வெற்றி தேவை என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஜெயம் ரவி. அந்த நோக்கத்தோடு தான் பிரதர் அப்படின்ற திரைப்படத்திலுமே நடிச்சிருந்தாரு. இந்த படத்தின் பாடல்கள் தான் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆனது. எனவே படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே அதிகரித்தது. கண்டிப்பாக பிரதர் ஜெயம் ரவியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என நம்பப்பட்ட நிலையில தான் இந்த படமும் தோல்வியை சந்தித்திருக்கு. இருந்தாலும் ஜெயம் ரவி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு. கைவசம் பல படங்களை இருந்திருக்காரு. அந்த வகையில இயக்குனர் சங்கரின் உதவியாளர் ஒருவரோட இயக்கத்துல ஜெயம் ரவி அடுத்ததாக நடிக்க இருக்காரு. ஏற்கனவே காதலிக்க நேரமில்லை, ஜீனி, டாடா இயக்குனரின் படம் என அடுத்தடுத்து பல படங்களில் நடித்து வரும் ஜெயம் ரவி அடுத்ததாக சங்கரோட உதவியாளர் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை பற்றி சமீபத்துல ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படம் விவகாரத்தை பற்றி சொல்லும் படமாக இருக்குமா? சமீப காலமாக விவகாரத்து பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதற்கான காரணம் என்ன மற்றும் இதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி இந்த படம் சொல்லும் படமாக இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. சமீபத்துல தான் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் விவகாரத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் விவகாரத்து தொடர்பான கதையை கொண்ட படத்தில் நடிப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில பிரதர் படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவியின் நடிப்பில் காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படமும் வெளியாக இருக்கு. கிருத்திகா உதயநிதி இயக்கக்கூடிய இந்த படத்துல நித்யா மேனன் நாயகியாக நடிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தினை முன்னிட்டு இந்த படம் வெளியாக இருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு.